வெல்கம் டு தமிழ் காவியம். கொண்டிருந்தனர். சுகானா அவர்களை நோக்கி சென்று, "வணக்கம் அரசே" என்றாள். உடனே அனைவரும் திரும்பி பார்த்தனர். அவளை கண்ட யோகர், "சுகானா, முன்னை விட கூடுதல் வலிமையானவளாக மாறியிருக்கிறாய். சரி, உன்னுடைய அந்த பூனை எங்கே?" என்று கேட்டார். அதற்கு சுகானா புன்னகையுடன், "ஆமாம், நான் தீவிர பயிற்சியில் இருந்ததால் சில முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறேன். கூடிய விரைவில் நான் என் 7 சக்கரங்களையும் எழுப்புவேன். பிறகு மேற்கில் உள்ள குளங்கள் எல்லையை ரகசியமாக கடக்கும் முயற்சியில் சில ஈடுபட்டிருக்கின்றன. அதை கையாளும் பணியை என் பூனை பார்த்து கொண்டிருக்கிறான்" என்றாள். அதைத் தொடர்ந்து அவள் கேலி செய்யும் தொனியில் யோகரை பார்த்து, "ஆனால் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விசித்திரம் தெரிகிறதே. முன்பு இருந்ததை விட இப்போது பலவீனமாக இருக்கிறாய். என் கணக்குப்படி நீ உன் 7வது சக்கரத்தை எழுப்பும் நிலைக்கு அருகில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்போது பார்த்தால் அப்படி தெரியவில்லையே. நீ வெகு தூரத்தில் இருக்கிறாய். என்ன ஆயிற்று? நிறைய ஓய்வெடுத்து விட்டாயா?" அதை கேட்ட யோகர் சோகத்துடன் பெருமூச்சு விட்டார். "எல்லாத்துக்கும் அந்த ஆணவக்கார பொடிப்பையன்தான் காரணம்" என கடுப்பாக பேசினார். "என்ன ஆணவக்கார பொடிப்பையனா?" என்று சுகானா யோசித்தாள். அப்போது பாரி சொன்னது அவள் நினைவிற்கு வந்தது. அவள் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தாள். இந்த நொடி வரை அதை நான் நம்பவில்லை. ஆனால் இப்போது நீயே சொன்ன பிறகு என்னால் அதை நம்பாமல் இருக்க முடியவில்லை. 2 சக்கரங்களை எழுப்பிய ஒரு சிறுவன் உன்னை காயப்படுத்தியிருக்கிறான். இதை கேட்டு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை" என்றாள். யோகர் அதற்கு பதில் சொல்வதற்குள் அருகில் நின்ற அருணபதி அவளை பார்த்து, "அவன் பொடியன் அல்ல, அவன் மின்னலின் சக்திக்கு சொந்தக்காரன். அவனது தாக்குதல்கள் எல்லாம் விசித்திரமானதாக இருக்கிறது. அவன் அசாதாரணமானவன். ஆனால் எனக்கு தெரிந்தவரை அவன் எந்த குலத்தையோ அல்லது பெரிய குடும்பத்தையோ சார்ந்தவன் அல்ல. பின்னர் எப்படி அவன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்றே புரியவில்லை. அவன் எங்கிருந்து வந்தான்? அரிய வகை மிருகத்தை எப்படி கட்டுப்படுத்துகிறான் என எதுவும் புரியவில்லை. அவனை சுற்றி இருக்கும் அனைத்துமே மர்மமாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அவன் இந்திரபுரியின் குடிமகன். நான் அடித்து கூறுகிறேன், ஒரு நாள் அவன் இந்த உலகத்தை அசைக்க முடியாத பெயர் ஒன்றை எடுப்பான். ஒட்டுமொத்த மக்களும் அவன் பெயரை ஒரு முறையாவது உச்சரிப்பார்கள்" என்றார். அப்போது நரசிம்மர் மெதுவாக இருமினார். "நீண்ட தூரத்தில் இருந்து வந்திருக்கிறாய், வா அமர்ந்து பேசலாம்" என அவர் சுகானாவை பார்த்து கூறிக்கொண்டே ஒரு பெரிய அரங்கத்திற்குள் நுழைந்தார். அவரைத் தொடர்ந்து அங்கிருந்த அனைவரும் நுழைந்தனர். அங்கே பெரிய பெரிய நாற்காலிகளும் ராட்சத மேஜையும் இருந்தது. அனைவரும் அதில் அமர்ந்தனர். ஒரு பணிப்பெண் வந்து தேநீர் பரிமாறினார். அதில் நரசிம்மர் ஒரு கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு சுகானாவை பார்த்து, "ராஜ்யம் பெரும் சிக்கலில் மாட்டியிருக்கிறது. எந்த நேரத்திலும் ஒரு பெரிய போர் வெடிக்கலாம். சில சக்தி வாய்ந்த உருவங்கள் ராஜ்யத்திற்குள் ஊடுருவி இருக்கிறது. நானும் 8 திசைகளுக்கும் பலமுறை சென்று விசாரித்து விட்டேன். ஆனால் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் அனைவரும் புத்திசாலிகள். எனக்கு தெரிந்து அவர்கள் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டு இருக்கிறார்கள். 2 நாட்களில் மாவீரர் போட்டியின் 3ஆம் சுற்று தொடங்க இருக்கிறது. அந்த சமயத்தில் நான், தாமா, பேரரசர் என அனைவரும் பெரிய அரங்கில் இருப்போம். அந்த நேரத்தில்தான் அவர்கள் தங்கள் காரியங்களை நிகழ்த்த முடிவு செய்திருக்க வேண்டும். அதனால் நீ இதை கையாள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சீக்கிரமாக அவர்களை கண்டுபிடி. ஏதாவது தவறாக நடக்கப் போகிறது என்று உனக்கு தோன்றினால் அதை உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். எந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாலும் எங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இது ராஜ்யம் சம்பந்தப்பட்டது. இதில் துளி அளவு கூட தவறு இருக்கக்கூடாது" என்றார். அதற்கு சுகானா, "உங்களால் கூட அவர்களை பிடிக்க முடியவில்லை என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் அவர்கள் பதுங்கி வாழ்வதில் நிபுணர்களாக இருக்க வேண்டும். அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் எந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கிறதா? ஒருவேளை அவர்கள் மகிஷாபுரியை சேர்ந்தவர்களா? இல்லை நம்மை அழிக்க துடிக்கும் மகிஷாபுரி பேரரசர் காலக்ரோதர் உடைய ஆட்களா?" என்று கேட்டாள். அதற்கு தாமா, "அப்படியும் இருக்கலாம். ஏனெனில் சமீபத்தில் அருந்ததியின் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. அவள் கொஞ்சம் தந்திரமானவள். வேறு வேறு காரணங்களை கூறி அவள் அடிக்கடி ராஜ்யத்திற்குள் நுழைகிறாள். ஆனால் அவளால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் கூட அவள் ஆட்களை அனுப்பியிருக்கலாம்" என்றார். உடனே உத்தமராயர் சுகானாவை பார்த்து, "சுகானா, நீ எல்லையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஊடுருவல்காரர்களை பற்றி எங்களை விட உனக்கு நன்றாக தெரியும். நீ சொல், இந்த மர்ம மனிதர்கள் எந்த பிரிவைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள்" என அவர் கேட்டதும் சுகானா சிறிது நேரம் யோசித்தாள். பின்னர் தேநீரை குடித்துக் கொண்டே, "பைரவ குலத்தின் திரேத சகோதரர்களாக இருக்கலாம்.
அவர்கள் சமீபத்தில்தான் வலிமையான உருவங்களாக மாறினார்கள். அவர்கள் இன்னும் கஜசூரர்களாக மாறவில்லை. இருந்தாலும் அவர்களின் சக்திகள் நம்ப முடியாதவை. அவர்கள் மூவரும் நீர், நெருப்பு, காற்று என 3 சக்திகளை தனித்தனியாக பெற்றவர்கள். எனது உளவாளிகள் கொடுத்த தகவலின்படி திரேத சகோதரர்கள் சமீபத்தில் அருந்ததியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். முதலில் அதில் நான் அதிக கவனம் செலுத்தவில்லை. ஆனால் எப்போது நீங்கள் அவள் பெயரை கூறிய பிறகு அதை என்னால் புறக்கணிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் எதையோ தேடுகிறார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அது என்ன என்றுதான் தெரியவில்லை. அதுவும் மிகவும் அரிதான ஒன்று மற்றும் சக்தி வாய்ந்த ஒன்று என்று கேள்விப்பட்டேன் என்றாள். அதை கேட்ட நரசிம்மர் ஒருவித யோசனையுடன் பிரம்ம சக்கர நுட்பம் என கூறும்போதே அவர் கண்களில் ஒரு தெளிவு தோன்றியது. சமீபத்தில் தாமாவும் நானும் கூட அந்த தாக்குதலை உணர்ந்தோம். யாரோ ஒருவர் அதை சமீபத்தில் தான் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது ஆரம்ப நிலைதான். இருப்பினும் அது பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிந்து அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட சுகானா திகைத்து போனார். ஆதிதேவர் உருவாக்கிய 4 சிறப்பு நுட்பங்களில் அதுவும் ஒன்று. அதை ஒருவர் கற்றுக்கொண்டார் என்று நீங்கள் கூறுவதை என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் சொல்வதைப் போல ராஜ்யத்தில் என்னென்னமோ நடக்கிறது என்றாள். உடனே அருணபதி, நிச்சயமாக அருந்ததி அதை தேடித்தான் வந்திருப்பாள். அது வெறும் தாக்குதல் அல்ல, அது ஒரு அறிவிப்பு. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் காலகுரோதன் எப்படிப்பட்டவன் என்று. தாக்குதல் நுட்பங்களை வெறிப்பிடித்தாற் போல தேடும் பிசாசு அவன். அவனிடம் இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த நுட்பம் இந்த உலகில் இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் அவன். ஏற்கனவே அவன் ஆதிதேவரின் மர்ம கவசத்தை தேடுகிறான் என்றொரு வதந்தி இருந்தது. அந்த கவசம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். வரலாற்றின்படி ஒரு முறை தெய்வீக நாகராஜாவுக்கும் ஆதிதேவருக்கும் இடையே கொடூரமான போர் ஒன்று அரங்கேறியது. அதில் தெய்வீக நாகராஜா ஐம்பூத சக்தியை திரட்டி அதை வைத்து ஒரு வலுவான தாக்குதலை உருவாக்கி ஆதிதேவரை தாக்கினார். அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு மைல் சுற்றளவில் இருந்த மரம், செடி, கொடி, மலை, ஆறு என அனைத்தும் சர்வநாசமானது. அதில் அந்த கவசம் வெடித்து சிதறியது. அந்த போர் நடந்த இடம் இந்திரபுரி என்று சொல்லப்படுகிறது. வெடித்து சிதறிய கவசத்தின் சில துண்டுகள் அல்லது கவசம் பற்றிய தகவல்கள் இந்திரபுரியில் இருக்கலாம் என பல அறிஞர்கள் நம்புகிறார்கள். ஒருவேளை அதை தேடிக்கூட இந்த மர்ம நபர்கள் வந்திருக்கலாம் தானே என்று கேட்டார். அவருடைய யூகத்தை யாராலும் மறுக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் கூறிய அனைத்தையும் அங்கிருக்கும் அனைவரும் கேள்விப்பட்டு இருந்தனர். அதனால் அதை முழுமையாக அவர்களால் நிராகரிக்க முடியவில்லை. உடனே சுகானா, அவர்கள் பொருளை மட்டும் தேடவில்லை, ஒரு நபரையும் தேடுகிறார்கள். பிரம்மபுரி உட்பட இந்திரபுரியின் ஒவ்வொரு நகரங்களிலும் பல்வேறு மக்கள் வசிக்கிறார்கள். அதில் வெளிராஜ்யங்களில் இருந்து வந்து குடியேறியவர்களும் உண்டு. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்திரபுரிக்குள் ஊடுருவிய ஒருவரை இந்த மர்ம நபர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. ஆனால் அது முழுமையான உண்மையா என்று எனக்கு தெரியவில்லை என்றார். பின்னர் அவள் உத்தமராயரை பார்த்து, அரசே, நான் இந்த பேரரசின் வலிமையான வீரராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் என் முழு உயிரையும் கொடுத்து இந்திரபுரிக்காக போராடுவேன் என்றார். இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த நபர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டிருக்க அபிமன்யு தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மூழ்கி இருக்கையில் அபிமன்யு களைப்புடன் வீடு திரும்பினான். வெறிச்சோடிய வீட்டை கண்டதும் அவன் நெற்றி சுருங்கியது. பாட்டி என்று அழைத்தவன் அவர் ஏதோ முக்கியமான பணியின் நிமித்தமாக வெளியே சென்றிருப்பதை உணர்ந்தான். தான் வென்ற விஷயத்தை பாட்டியிடம் கூற ஆவலோடு வந்த அபிமன்யுவுக்கு இது ஏமாற்றமாக இருந்தது. உத்ராவும் துருவனும் அவனது நிலையை புரிந்து கொண்டு தயக்கத்துடன் அவர்களது விடுதிக்கு அவனை அழைத்தனர். பாட்டி திரும்பும் வரை எங்கள் விடுதியில் சிறிது நேரம் இருக்கலாமே என்று உத்ரா இனிமையாக கேட்டார். அபிமன்யு தன் விழிகளில் குழப்பத்துடன் முதலில் அதற்கு மறுப்பு தெரிவித்தான். வேண்டாம், நான் எங்கேயே இருக்கிறேன் என்று முரண்டு பிடித்தான் அபிமன்யு. ஆனால் இன்று நிகழ்ந்த தொடர்ச்சியான சம்பவங்களுக்கு பிறகு தனியாக இருப்பது சரியல்ல என்பதை அவன் உணர்ந்தான். பாட்டி வரும் வரை அவர்களுடன் இருக்க முடிவு செய்து விடுதிக்கு கிளம்பினான். விடுதியில் பேசிக் கொண்டிருந்த உத்ரா திடீரென எழுந்தான். எனக்கு ஒரு முக்கிய வேலை உள்ளது, நீங்கள் இருவரும் பேசிக் கொள்ளுங்கள். இவ்வளவு அவசரமா என்று அபிமன்யு வியப்புடன் கேட்டான். ஆமாம், முக்கியமான ஒன்று, காத்திருக்க முடியாது என்று கூறி அவள் தன் அறைக்கு விரைந்தாள். அங்கே இருளில் மறைந்திருந்த மர்ம நிழல் அவளுக்காக காத்திருந்தது. உத்ராவை பார்த்ததும் அந்த நிழல் வணங்கி, இளவரசி அவர்களும் அருகில் உள்ள விடுதியில்தான் தங்கியிருக்கிறார்கள். நாம் அதிக நேரம் இங்கே இருக்கக்கூடாது, எப்போது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம் என்றது.
என்று உத்ரா அந்த நிழலை அமைதிப்படுத்தினாள். பின்னர் தன் சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்தில் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரையை உருவாக்கினாள். பின்னர் அவள் அந்த நிழலை பார்த்து, நாம் எதற்காக வந்திருக்கிறோமோ அவர்களும் அதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாம் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க வேண்டும். யாருக்கு தெரியும், நாம் எதிர்பார்க்காத ஒன்று கூட நடக்கலாம். இவ்வளவு நாள் என்னிடம் அமைதியாக இருந்த போதகருடைய சக்தி கோலம் திடீரென்று ஒளிர ஆரம்பித்தது. எனக்கு தெரிந்து அவருக்கு உதவிய அந்த போர் வீரன் இங்கு எங்கேயாவதுதான் இருக்க வேண்டும். ஒருவேளை அவனை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கலாம். நீ உன் ஆட்களை தயாராக இருக்க சொல். நான் தகவல் கொடுத்த உடனே வேலையை தொடங்கலாம் என்றார். உத்ரா சென்ற சிறிது நேரத்திலேயே அபிமன்யுவும் பாட்டியை காண வீட்டிற்கு கிளம்பி விட்டான். அங்கே பாட்டியின் முகத்தில் கவலையும் ஆவலும் காத்திருப்பதைக் கண்டான். வேகமாக அவர் அருகே சென்று கட்டிக்கொண்ட அபிமன்யு கடந்த 7 நாட்களில் நடந்த அனைத்தையும் விவரித்தான். 2ஆம் சுற்றில் தான் அடைந்த வெற்றியை குறித்து பெருமிதத்துடன் விளக்கினான். பாட்டியின் கண்களில் மகிழ்ச்சியின் துளிகள் மின்னின. என் தங்கமே, உன் தந்தை இருந்திருந்தால் எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பார் தெரியுமா என்று பாட்டி கூறினாள். அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. திடீரென வானில் முழு நிலவு தன் ஒளி பிரவாகத்துடன் தோன்றியது. அபிமன்யு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். காற்று பலமாக வீசியது. அபிமன்யுவின் உள்ளம் துடித்தது. பாட்டி, நான் சற்று நேரம் மலையுச்சிக்கு செல்கிறேன் என்று அவன் திடீரென கூறினான். இந்த நேரத்திலா? ஏன் கண்ணே? பாட்டி கேட்டாள். அவள் குரலில் அக்கறை தெரிந்தது. எனக்கு அங்க போக வேண்டும் போல இருக்கிறது. நான் விரைவில் திரும்பி விடுகிறேன் என்று கூறிவிட்டு உற்சாகத்துடன் வெளியேறினான். விரைவில் மலையுச்சியை அடைந்த அபிமன்யு சுற்றிலும் பார்வையை செலுத்தினான். தாமா இன்னும் வரவில்லையா? அவன் தனக்குத்தானே முணுமுணுத்தான். சிறிது ஏமாற்றத்துடன் அவன் ஒரு பாறையின் மீது அமர்ந்து கண்களை மூடினான். காத்திருக்கும் நேரத்தை வீணடிக்க மாட்டேன், என் சக்கர சக்தியை மேம்படுத்துவேன் என்று உறுதியுடன் கூறி ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டான். அவனது உடலைச் சுற்றி மெல்லிய ஒளிவட்டம் உருவாகத் தொடங்கியது. வானத்தில் கருமேகங்கள் திரண்டன. சுற்றிலும் இடி முழங்கியது. மின்னல் கோடுகள் வானத்தை பிளந்தன. பேய் மழை கொட்டி தீர்த்தது. இந்திரபுரியில் என்ன நிகழ்கிறது என்ற எவ்வித கவலையும் இன்றி அபிமன்யு தன் பயிற்சியில் ஈடுபட்டான். அவனது முகத்தில் தெளிவான ஒரு உறுதி தெரிந்தது. திடீரென அபிமன்யுவின் 2 சக்கரங்களும் உயிர் பெற்றெழுந்தன. அவற்றின் ஒளி இருளை கிழித்தது. அவனது உடலை சுற்றி அவனது சக்கர சக்தி பிரகாசமாக பரவியது. ஒரு தெய்வீக பாதுகாப்பு அரணாக மாறியது. மழை பெருங்காற்றுடன் கொட்டியது. ஆனால் வியப்பூட்டும் வகையில் ஒரு துளி கூட அவன் மீது படவில்லை. கடும் மழையின் நடுவே நனையாத நிலையில் அபிமன்யு அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் ஒரு புன்னகை தவழ்ந்தது. நுணுக்கமாக கவனித்தால் அவனது சக்கர சக்தி அவனை சுற்றி ஒரு அற்புதமான குடை போல விரிந்திருப்பதை உணர முடியும். அந்த குடையை மழை துளிகள் தொடும்போது ஆவியாக மேலே பறந்தன. அது அப்படியே தொடர்ந்தது. சக்கரங்களிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றலை அவனது உடல் உறிஞ்சத் தொடங்கியது. அந்த சமயத்தில் திடீரென்று சக்தி வாய்ந்த ஒளி ஒன்று வானத்தை கிழித்துக் கொண்டு அவன் அருகில் வந்து இறங்கியது. அதை உணர்ந்த அபிமன்யு கண்களை திறந்தான். தாமா அவன் முன்னால் நின்றான். அவன் சிரித்துக்கொண்டே வேகமாக எழுந்தான். அதைக் கண்டு தாமா ஆச்சரியப்பட்டார். அற்புதம், ஆதி அற்புதம் அபிமன்யு, நான் இதை எதிர்பார்க்கவில்லை. நீ என் ஒளியை உணர ஆரம்பித்து விட்டாய். நீ வேகமாக முன்னேறுகிறாய். இன்னும் 2 மாதங்களுக்குள் நீ உன் 3வது சக்கரத்தை எழுப்புவாய் என்று நான் கணித்திருந்தேன். அது நிச்சயமாக நிறைவேறும் என்றார். அபிமன்யு எதுவும் சொல்லவில்லை. அவன் பாதி உற்சாகத்தோடு தலையசைத்தான். அபிமன்யு எதையோ கேட்க விரும்புகிறான் என்பதை உணர்ந்த தாமா சிரித்தா. என்னிடம் ஏதாவது கேட்க விரும்புகிறாயா? அபிமன்யு ஒரு கணம் தயங்கினார். பின்னர் அவரை பார்த்து, ஆச்சாரியரே, மூதாதையர்கள் குகைகள் என்றால் என்ன? அதில் நுழைந்த பிறகு நமக்கு என்ன நடக்கும் என்று கேட்டான். தாமா சிறிது நேரம் யோசித்து விட்டு பின்னர் அவனை பார்த்து, அபிமன்யு, எந்த ஒரு பேரரசிலும் சக்தி வாய்ந்த நபர் ஒருவர் இறந்தால் அவருடைய ரகசியங்களை எல்லாம் மறைத்து வைக்க ஒரு இடம் தேர்ந்தெடுக்கப்படும். மூதாதையர்களின் குகைகள் அப்படிப்பட்ட இடங்களில் ஒன்று. அங்கு நாம் கணிக்காத, கனவில் கூட நினைத்து பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரு நல்ல புதையல் கூட கிடைக்கலாம். அதனால் அந்த குகைக்குள் நுழைவதுதான் உனக்கு இலக்காக இருக்க வேண்டும். அதற்காக உன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். ஆனால் அது அவ்வளவு எளிதாக நடந்து விடாது. அதற்கு நீ பல சக்தி வாய்ந்த வீரர்களை எதிர்கொள்ள வேண்டும். சத்திரிய மன்றத்தில் இருந்த கூட்டத்தையும் அதில் இருந்த சக்தி வாய்ந்த மனிதர்களையும் நீ பார்த்திருப்பாய்.
அதில் முதல் 10 வருவது அவ்வளவு எளிதல்ல. இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 பேரும் சத்திரிய மன்றத்தின் 5 பெரியவர்களால் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதில் ஒருவர் கூட சளைத்தவர் அல்ல. அதனால் முன்பை விட 2 மடங்கு வேகத்தில் நீ ஓட வேண்டும். அதோடு உனக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். ராஜ்யத்திற்குள் சில மர்மமான ஆட்கள் ரகசியமாக நுழைந்துள்ளனர். அரச காவலாளிகள் அவர்களை தேடி வருகிறார்கள். இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமாக இரு என்றார். அபிமன்யு ஆச்சரியத்துடன் ஆச்சாரியரை நோக்கி, ஆச்சாரியரே, இந்த விஷயத்தை என்னிடம் பகிர்வதற்கான காரணம் என்ன என்று வினவினான். அவனது முகத்தில் ஆர்வம் துள்ளியது. அரசு சார்ந்த ரகசியங்கள் தன்னை போன்ற இளைஞனுக்கு ஏன் தெரிவிக்க வேண்டும் என்ற குழப்பம் அவனுள் எழுந்தது. தாமா சிறிது நேரம் மௌனமாக தயங்கிய பின் அபிமன்யுவின் கண்களை நேரடியாக பார்த்து, அபிமன்யு, அந்த மர்ம நபர்கள் பிரம்மசக்கர நுட்பத்தை கையாளும் திறனுடையோரை தேடுகிறார்கள் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம் என்று வெளிப்படுத்தினார். அதனால்தான் சொல்கிறேன், நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அவன் பதற்றத்துடன், அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களா என்று கேட்டான். அவர்கள் அனைவரும் 7 சக்கரங்களை திறந்தவர்கள். அதனால் அவர்களை தவறுதலாக சந்தித்தால் கூட தப்பித்து ஓடுவதுதான் உனது முதல் வேலையாக இருக்க வேண்டும். உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உன் சக்தியை பயன்படுத்தி வானத்தில் சிவப்பு மின்னலை உருவாக்க. அது எச்சரிக்கைக்குறியாக அங்கீகரிக்கப்பட்டு உனக்கு உதவி வரும் என்றார். சூழ்நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட அபிமன்யு சரியென்று தலையசைத்தான். தாமா அவனை பார்த்து, ஆபத்து அதிகம் இருப்பதால் நான் உனக்கு ஒரு சிறப்பு தாக்குதல் நுட்பத்தை கற்பிக்க முடிவு செய்துள்ளேன். பொதுவாக அதை கற்றுக்கொள்ள 5வது சக்கரத்தை எழுப்ப வேண்டும். ஆனால் நீ மின்னலின் சக்தியை கொண்டவன். அதனால் அதன் ஆரம்ப நிலையை நீ இப்போது பயிலலாம். ஆனால் அதன் 2வது நிலையை கற்றுக்கொள்ள நீ 4 சக்கரங்களை எழுப்ப வேண்டும். 3ஆம் நிலைக்கு 5 சக்கரங்களை எழுப்ப வேண்டும். இப்போதைக்கு முதல் நிலை போதுமானது. அதை வைத்து போரின் உன் எதிரியை குழப்பி நீ தப்பித்து ஓடிவிடலாம். அதனால் கவனமாக நான் செய்வதை பார் என்றார். பின்னர் தாமா அவனுக்கு அந்த நுட்பத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய கையின் ஒவ்வொரு அசைவையும் அபிமன்யு கவனித்தான். அதை தன் மனதில் ஏற்றிக்கொண்டு அதை அப்படியே மீண்டும் செய்தான். காற்றில் ஒரு பெரும் வில் உருவெடுத்தது. அதை சுற்றி சக்தி அலைகள் பரவின. வானத்தில் மின்னல் கொடுமையாய் மின்னியது. சூறாவளியாய் காற்று வீசியது. நுண் மின்னல்கள் வெடித்து காற்றில் கூர்மையான கத்திகளாய் பறந்தன. அபிமன்யு அந்த வில்லின் நாணை இழுத்து விட்டதும் ஒளிக்கற்றை ஒன்று வானத்தை கிழித்தது. வானத்தில் இருந்து 100கணக்கான மின்னல் கத்திகள் தரையை நோக்கி பாய்ந்தன. சில நொடிகளுக்கு மலை உச்சி கத்தி மழையால் நனைந்தது. இது முதல் நிலை. அதனால்தான் மின்னல் கத்திகள். 2வது நிலையில் இது உறுதியான மின்னல் வாளாக மாறும். அதை எதிர்கொண்டால் 3 சக்கரங்களை திறந்தவன் கூட தடுமாறுவான் என்றார். பின்னர் தாமா தீவிரமான முகத்துடன், ஒரு மூர்க்கமான போரின் போது இந்த நுட்பம் எனக்கு கிடைத்தது. ஆனால் இதை நான் எந்த சண்டையிலும் பயன்படுத்தியதில்லை. அதனால்தான் இன்று உனக்கு அதை கொடுத்தேன். இதை நீ பயன்படுத்தினால் யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள் என்றார். பல்வேறு யோசனைகளுக்கு பிறகு தாமா இதை தனக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அவன் அறிந்து இருந்தான். அதனால் அவன் அதை கவனமாக உள்வாங்கிக் கொண்டான். தாமா அவனை பார்த்து, நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் அனைத்தையும் பயிற்சி செய். அடுத்த முறை நீ இதை எனக்கு காட்டும் போது நான் மிரள வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றார். பின்னர் அவர் அங்கிருந்து வெளியேறினார். அபிமன்யு மற்றொரு கேள்வியை கேட்க வந்தான். ஆனால் அவர் அதற்குள் மறைந்து விட்டார். தாமா அபிமன்யுவிற்கு புதிய தாக்குதல் நுட்பத்தை கற்றுக் கொடுத்துவிட்டு மலையுச்சியில் இருந்து வெளியேறினார். அபிமன்யு உடனே தாமாவின் வழிமுறைகளை பின்பற்றி தன் பயிற்சியை தொடங்கினார். அவன் கவனத்தை சிதறடிக்கும் எண்ணங்களை விளக்கி முழு ஈடுபாட்டுடன் பயிற்சியில் மூழ்கினான். உடனே அவனது சக்கரங்களும் பிந்து சக்கர புள்ளிகளும் விழித்தெளிந்தன. சக்தி வாய்ந்த ஆற்றல் நதி போல அவனை சுற்றி பாய்ந்து அந்த இடம் முழுவதும் பரவியது. அவன் கையை சுற்றி இருந்த சராயு பாட்டிலில் இருந்த ரத்தத்தை குடித்துவிட்டு மீண்டும் அமைதியாக தூங்கத் தொடங்கியது. அபிமன்யு தன் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் வேளையில் அவனை நோக்கி ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருந்தது. பிரம்மபுரிக்குள் நுழைந்த 5 மர்ம நபர்களில் ஒருவன் அபிமன்யு பயிற்சி மேற்கொள்ளும் மலையடிவார காட்டில் அலைந்து கொண்டிருந்தான். கருப்பு ஆடை அணிந்த அந்த மர்ம வீரன் காட்டு ஓநாயின் முதுகில் அமர்ந்தவாறு அடர்ந்த மரங்களுக்கிடையே சென்று கொண்டிருந்தான். அப்போது திடீரென ஒரு சக்தி வாய்ந்த ஒளியின் அலைவீச்சை அவன் உணர்ந்தான். அது அவனை திடுக்கிட வைத்தது. மின்னலின் சக்தி, இதுதான் நாம் தேடி வந்த சக்தி, மலையுச்சியில் இருந்து வருகிறது என்று அவன் முடிவு செய்து தன் ஓநாயை மலை உச்சியை நோக்கி திருப்பினான்.
புழுதி பறக்க விலங்கு மலையை நோக்கி பாய்ந்தது. அவன் மலைப்பாதையில் செல்லும் போது திடீரென ஒரு வயதான பெண் அவன் முன் தோன்றினார். சிவப்பு நிற சேலையில் முகத்தை மறைத்திருந்த அவள் ஒரு தடியை ஊன்றியபடி பாதையில் நின்றிருந்தாள். அந்த வயதான பெண்ணை கண்டதும் அந்த மர்ம வீரன் திடுக்கிட்டான். அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவேளை நாம் தேடும் அந்த தீபவதி இவர்தானோ என்று அவன் நினைத்தான். ஆனால் அடுத்த நொடியே அவன் அந்த எண்ணத்தை தட்டி விட்டான். ஏனெனில் அவன் முன்னே இருக்கும் வயதான பெண் ஒரு தடியின் உதவியுடன் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய ஆடை கிழிந்த மற்றும் தேய்ந்து போன ஆடையாக இருந்தது. ஒரு சாம்ராஜ்யத்தின் கடைமட்ட குடிமகள் போல அவள் இருந்தாள். அதனால் அவளை புறக்கணித்து விட்டு அவன் முன்னேறி சென்றான். ஆனால் அவன் சிறிது தூரம் சென்ற பிறகு மீண்டும் அதே மூதாட்டி மீண்டும் அவன் முன் தோன்றினாள். இந்த முறை அவள் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. 5ஆம் நிலை மிருகமான கருப்பு ஓநாயின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க இளைஞர்களை சிரமப்படும் போது இந்த கிழவி எப்படி அவனை முந்திச் சென்றாள்? அவளிடம் ஏதோ மர்மம் இருக்க வேண்டும் என அவன் உணர்ந்தான். அவன் முகத்தில் பயம் படர ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் அந்த வயதான பெண்ணின் உடலில் இருந்து கடல் அலை போல சக்தி வெளிப்பட்டது. அக்காட்சி அவனை பீதியடைய செய்தது. தன் பயத்தை மறைத்து யார் நீ என்று நடுங்கும் குரலில் கேட்டா. அவன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவள் சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, நீ இங்கே வந்திருக்க கூடாது, ஆனால் வந்துவிட்டாய். உன்னை உயிருடன் திருப்பி அனுப்பும் எண்ணம் எனக்கு இல்லை என்றாள். அவள் பேசும்போது நீல நிற இறக்கைகள் அவள் முதுகில் விரிந்தன. அவள் ஈட்டியில் இருந்து வீசிய பிரகாசமான ஒளி அவளது உடலில் பட்டு பிரதிபலிக்கும் போது அவள் வானத்தில் மிதக்கும் சூனியக்காரி போல இருந்தாள். அதை கண்டதும் மர்ம வீரன் தன் சக்கரங்களை எழுப்பி சண்டைக்கு தயாரானான். ஆனால் அவன் தாக்குதலை தொடுக்கும் முன்பே கண் இமைக்கும் நேரத்தில் மூதாட்டி ஈட்டியை சுழற்றினான். ஒரு ராட்சத மின்னல் காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்து அவன் மார்பை துளைத்தது. அவன் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. ஓநாயின் முதுகிலிருந்து தரையில் விழுந்தான். அவளின் தாக்குதல் அவ்வளவு வேகமாகவும் கொடூரமாகவும் இருந்தது. அவனால் எதிர்த்தாக்குதல் கூட தொடுக்க முடியவில்லை. தன் எஜமானர் காயமடைந்ததை கண்ட அந்த ஓநாய் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்பி ஓட முயன்றது. ஆனால் அடுத்த மின்னல் அதன் கழுத்தில் இறங்கியது. இரத்தத்தை உறைய வைக்கும் அலறலுடன் அது தரையில் சரிந்தது. துரோகிகள் மனிதனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் துரோகிகள் உயிர் வாழ தகுதியற்றவர்கள் என்று மூதாட்டி கடுமையாக கூறினாள். அதன் பிறகு அவள் மர்ம வீரனை நோக்கி நடந்தாள். அவன் கடைசி மூச்சுக்காக போராடிக் கொண்டிருந்தான். அவன் கண்களில் அளவற்ற பயத்துடன் நீ யார் என்ற கேள்வியும் தெரிந்தது. ஆனால் அதை கேட்க அவனுக்கு வலிமை இல்லை. அவன் மூச்சு விடவே சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான். அந்த வயதான பெண் அவன் அருகில் வந்து தனது ஈட்டியை சுழற்றி, மரணிக்கப் போகிறவர்கள் கேட்பதை நிறைவேற்றினால் புண்ணியம் கிடைக்கும். நீ கேட்க விரும்பிய கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன் என்றாள். அவள் அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்து, நான் தீபவதி ரகுநந்தன், சந்தோஷமாக செத்துப்போ என்று கூறி மீண்டும் தன் ஈட்டியை அவன் மார்பில் இறக்கினாள். அவன் கண்கள் விரிந்தன. அவள் ஈட்டியை மெதுவாக வெளியே எடுத்தபோது அவன் சத்தமின்றி இறந்தான். கடைசி நொடி வரை அவன் கண்கள் பயத்தில் திறந்தே இருந்தன. தீபவதி சுற்றிலும் பார்த்தாள். கிழக்கிலிருந்து சக்தி வாய்ந்த ஒளிவட்டங்கள் வருவதை உணர்ந்தாள். அவள் மலையின் உச்சியை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்தாள். அதை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து மறைந்தாள். சில நிமிடங்களுக்குப் பிறகு அந்த இடத்தில் 3 ஒளிகள் வரிசையாக இறங்கின. நரசிம்மர், தாமா மற்றும் பேரரசர் உத்தமராயர் அங்கு வந்தனர். அங்கு வந்தவுடன் நரசிம்மரின் பார்வை மர்ம வீரனின் சடலத்தின் மீது விழுந்தது. அருகில் ஓநாயின் உடலும் கிடந்தது. தாமா சடலத்தில் ஏதோ தேடினார். அதை பார்த்த உத்தமராயர், தாமரே, ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டா. தாமா ஏமாற்றமடைந்த முகபாவத்துடன், கொலை செய்தவன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். ஒரே தாக்குதலை இந்த வீரனையும் அவன் ஓநாயையும் கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, இவனது மோதிரத்தையும் எடுத்து சென்று விட்டான். இனி இவனை பற்றி நம்மால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாது என்றார். திடீரென காட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு ஒளிக்கற்றை அவர்களை நோக்கி வந்தது. அது துணைத் தளபதி சுகானா ஒரு ராட்சத விலங்கின் மீது அமர்ந்து வந்தாள். முதலில் அது புலி போல் தோன்றினாலும் அருகில் வந்ததும் அது ஒரு பிரம்மாண்டமான பூனை என்பது தெளிவானது. சுகானா அந்த ராட்சத பூனையின் முதுகிலிருந்து மெதுவாக குதித்து அங்கிருந்தவர்களை மரியாதையுடன் வணங்கினாள். இந்த காட்டின் உள்ளே உங்கள் மூவரையும் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள் சுகானா. அவள் குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. உங்களை இங்கே இழுத்து வந்தது எது என்று அறியலாமா என்று கேட்க,
நரசிம்மர் நடந்த அனைத்தையும் விவரமாக விளக்கினார். சுகானா கவனமாக கேட்டுக்கொண்டே தரையில் கிடந்த சடலத்தை ஆழமாக உற்று பார்த்தார். அப்போது தாமா அவர்களை பார்த்து, என் கணிப்புப்படி கொலை செய்தவன் கஜதீர நிலையில் இருக்கும் போர் வீரனாகத்தான் இருக்க வேண்டும். இல்லையென்றால் நாம் வருவதற்குள் அவனால் எப்படி தப்பி ஓட முடியும் என்று கேட்டார். சுகானா புருவம் உயர்த்தி, கொன்றது அவன் என்று எப்படி உறுதியாக கூறுகிறீர்கள்? அவளாக கூட இருக்கலாமே என்று கேட்டார். நரசிம்மர் சுகானாவின் முகத்தை கூர்ந்து நோக்கி, உனக்கு ஏதாவது தெரியுமா என்று விரைவாக கேட்டார். நான் இங்கு வரும் வழியில் வெகு தொலைவில் அதிவேகமாக பறந்து செல்லும் ஒரு மர்மமான பெண்ணை கண்டேன். அவளை முழுமையாக பார்க்க முடியவில்லை. அவள் மின்னல் போல வேகமாக இருந்தாள். சில நொடிகளில் என் பார்வையில் இருந்து மறைந்து விட்டாள். ஆனால் அது ஒரு பெண் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. மேலும் நான் அவளை பார்த்து விட்டேன் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் என்றாள். அதை கேட்டவுடன் அவர்கள் மூவரும் ஆச்சரியப்பட்டனர். அவள் மீண்டும் அவர்களை பார்த்து, உங்களுக்கு ஏதாவது தடயங்கள் கிடைத்ததா? இவன் எந்த பிரிவை சேர்ந்தவன் அல்லது பேரரசை சேர்ந்தவன் என்று ஏதாவது தெரிந்ததா என்று கேட்டாள். அதற்கு தாமா, இல்லை, இவளை கொன்றவன், மன்னிக்கவும், இவனை கொன்றவள் இவனது மோதிரத்தை எடுத்து சென்று விட்டாள். அதனால் இவனை பற்றிய எந்த தகவலும், இவன் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் இல்லை என்றார். சுகானா ஒரு கணம் யோசித்தாள். பின்னர் அவள் கீழே குனிந்து அந்த சடலத்தின் சட்டையை கழட்ட ஆரம்பித்தாள். அதை கண்ட உத்தமராயர் திடுக்கிட்டார். சுகானா, என்ன செய்கிறார்? அவன் எதிரியாகவே இருந்தாலும் ஒரு போர் வீரன். அவனது ஆடையை கழற்றுவது அவமானமாகும். இதை செய்யாதே என்றார். ஆனால் அவர் பேசி முடிக்கும் முன் சுகானா அந்த சடலத்தின் மார்பை காட்டினார். அதில் ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. இறந்தவர் உடலை அவமானப்படுத்தியதற்கு மன்னிக்கவும், ஆனால் இந்த சின்னம் பைரவ குலத்தை சேர்ந்தது. பைரவ குலம் தங்கள் குலத்தின் ஒவ்வொரு வீரருக்கும் அவர்களது திறனுக்கு ஏற்ப ஒரு அடையாள முத்திரையை பதிக்கும். அவர்கள் வலுவடைய இந்த முத்திரை மாறும். இந்த சின்னத்தை வைத்து பார்க்கையில் இவன் பைரவ குலத்தை சேர்ந்த 5ஆம் நிலை கஜ வீரன் என்றார். முதலில் அது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. பின்னர் நால்வரும் அதை பற்றி விவாதிக்கத் தொடங்கினர். ஆனால் சில கண்கள் தங்களை ரகசியமாய் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. தூரத்தில் மூவர் மறைந்து நின்றபடி அவர்கள் நால்வரையும் வேடிக்கை பார்த்தனர். அதில் ஒருவன் ஒல்லியாக இருந்தான், இன்னொருவன் குண்டாக இருந்தான், மூன்றாவது ஆள் உயரமாக நேர்த்தியான உருவத்தோடு இருந்தான். ஒல்லியாக இருந்தவன் உயரமானவனை பார்த்து, சகோதரா, இப்போது நாம் என்ன செய்வது? நம் கூட்டாளி கொல்லப்பட்டு விட்டான். எப்படியும் அவனை கொன்றவன் சக்தி வாய்ந்தவனாகத்தான் இருப்பான். நம் திட்டம் இனி என்ன ஆகும் என்று கேட்டான். உயரமாக இருந்தவன், கொலைக்காரன் கஜசூர நிலையில் இருப்பான் என்று நினைக்கிறேன். கொன்றுவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் மறைந்து விட்டான். ஆனால் அவனை கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமல்ல என்று புன்னகைத்தான். அதை கேட்டவுடன் மீதி இருந்த இருவரும் குழம்பி போயினர். உயரமானவன் மீண்டும் அவர்களை பார்த்து, முதலில் அவர்கள் வெளியேறட்டும், மீதியை அப்புறம் சொல்கிறேன் என்றான். இதற்கிடையில் சுகானா அரசரை பார்த்து, அரசை, நாம் பைரவ குலத்தினரிடம் பேச வேண்டும். அவர்கள் நமக்கு ஒத்துழைக்க வாய்ப்பிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் குலத்தை சேர்ந்த ஒருவர் இந்திரபுரத்தில் இருந்திருக்கிறார். அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்றார். அதை கேட்ட தாமா, நரசிம்மர் மற்றும் உத்தமராயர் மூவரும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இதை பற்றி அரண்மனையில் பேசிக்கொள்வோம் என முடிவெடுத்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட தயாராகினர். அப்போது தாமா, இந்த உடலை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லச் சொல்லுங்கள். பைரவ குல தலைவருக்கு செய்தியை அனுப்பி வர சொல்லுங்கள் என்றார். சுகானா சரி என்று தலையசைத்தார். பின்னர் 3 பெரியவர்களும் அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்களின் உருவம் முழுவதுமாக அங்கிருந்து மறைந்ததை பார்த்த பிறகு சுகானாவும் அங்கிருந்து கிளம்பினார். 4 பேரும் அங்கிருந்து சென்று விட்டனர் என்று உறுதியாக தெரிந்த பின்னர் மறைந்திருந்த 3 உருவங்கள் அங்கு தோன்றியது. இவர்களுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கிறது. அது பைரவ குலத்தைச் சேர்ந்த திரேத சகோதரர்கள் என்ற அடையாளம். அங்கு வந்தவுடன் உயரமாக இருந்தவன் குனிந்து அந்த சடலத்தின் சட்டையை தூக்கினான். சடலத்தின் இடுப்பில் கட்டப்பட்டிருந்த மஞ்சள் நிற கல் ஒன்றை வெளியே எடுத்தான். உடனே கொளுத்த சகோதரன், இது அந்த முகமுடிக்காரன் நமக்கு கொடுத்த அதே கல்தானே, அதை இவனுக்கு கொடுத்திருக்கிறானா? ஆனால் பாவம் சாம்பா, தகவல் அனுப்பும் கல் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் இறந்து விட்டான் என்றான். அதற்கு உயரமான சகோதரன், இந்த கல்லின் வேலை செய்திகளை அனுப்புவது மட்டுமல்ல, எதிரிகளின் சக்தியை திருடுவதுதான் என்றான். கொளுத்த சகோதரன், புரியவில்லை என்றான். இந்த கல்லை நாம் வைத்திருக்கும் போது நம்முடன் யாராவது சண்டையிட்டால் அவர்களின் சக்தி அதில் உறிஞ்சப்படும். இப்போது இந்த கல் நம்மிடம் இருக்கிறது. இதை வைத்து இந்த கொலை செய்தவனை நம்மால் தேடி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவன் இந்த கல் இருக்கும் இடத்தில் இருந்து 50 மைல் தொலைவிற்குள் இருக்க வேண்டும் என்றான். அதை கேட்ட மற்ற இருவரும் ஆச்சரியப்பட்டனர். பின்னர் சுற்றி முற்றி பார்த்துவிட்டு,
சரி, யாராவது வருவதற்குள் நாம் கிளம்புவது நல்லது என்றான். மஞ்சள் நிற ஒளிரும் கல்லை கைப்பற்றி அவர்கள் காட்டின் அடர்ந்த பகுதிக்குள் மறைந்தனர். காட்டின் ஆழத்தை அடைந்ததும் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரத்தின் முன் அவர்கள் நின்றனர். திடீரென முகமடி அணிந்த மர்ம மனிதன் அங்கு தோன்றினான். அவனை கண்டதும் மூவரில் உயரமான சகோதரன் முன்னேறி அந்த கல்லை அவனிடம் நீட்டினான். சாம்பா மடிந்து விட்டான் என்று மெல்லிய குரலில் தெரிவித்தான். அந்த மர்ம உருவத்தின் உடலிலிருந்து கருப்பு நிற மூடு பனி கசியத் தொடங்கியது. திரேத சகோதரர்கள் மூவரும் அச்சத்தில் நடுங்கி பின்வாங்கினர். முகமுடியை அகற்றாத அந்த மனிதன் கொடூரமாக சிரித்தவாறே, கிழவி கிடைத்து விட்டாள் என்று உரத்து கூறினான். யார் இந்த முகமுடி அணிந்த மர்ம மனிதன்? யார் இந்த தீபவதி? தீபவதி இவர்களிடம் மாட்டுபாளா? முகமுடி காரணம் தீபவதியும் சந்தித்தால் என்ன நடக்கும்? தன்னை சுற்றி இத்தனை சதிவலைகள் பின்னப்பட்டு இருப்பதை அபிமன்யு எப்போது அறிவான்? இவ்வளவு சக்தி வாய்ந்த எதிரிகளுக்கு மத்தியில் அவனால் உயிர் வாழ முடியுமா? நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.